ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் கிச்சு சபி. ஸோ வந்து கூட ஸ்டீ கூட சேர்ந்துட்டாங்க. பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு என்ன லொக்கேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரியே கேட்டு வெயில் அடிக்கிறது யாரும் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாகையில தான் இருக்கோம். ஆனால் வந்து நாகைக்கு வந்த விலாக் வந்து இருக்காது. ஆமா, ஏன்னா நாங்கள் வந்து 1:30 மணிக்கு, அதாவது எப்படின்னா மதியம் 1:30 மணிக்கு அன்பிளானா அப்படியே இருந்த ட்ரெஸ் அள்ளி போட்டு கிளம்பி இங்க வந்து நைட்டு 7 மணிக்கு வந்து நாங்க வந்தோம். ஸோ அதனால vlog வந்து சுத்தமா கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த மைண்ட் செட்லயே சுத்தமா இல்லை. அவசரம்னு கிளம்பி வந்ததுனால அவ்வளவு அவசரமா எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாம் என்னாலதான், நான் தான் அம்மா கையால வந்து சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு சொன்னேன். உடனே சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்காக கிளம்பி வந்தாச்சு. எப்போதும் போல ஆண்டி, அங்கிள், நிம்மி, ஸ்ரீகுட்டி, நாங்க அக்கி எல்லாருமே பாத்தீங்கன்னா 1:30 மணிக்கு கிளம்பி வந்து ஊருக்கு வந்துட்டோம். இதோட எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஒரு வாரம். ஆமா, ஒரு வாரம் எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளோட இதுல இருக்காது. இன்ஸ்டாலயே இருக்கும். 1 மந்த் சேனல்லே வீடியோ இருக்காது. நிறைய பேர் பிரெக்னன்சி அப்டேட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தீங்க. இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பிரெக்னன்சி அப்டேட் போட்டா என்னடா வெறும் பிரெக்னன்சி அப்டேட் போடுறீங்கன்னு கேக்குறீங்க. பிரெக்னன்சி அப்டேட் போடலன்னா எங்க பிரெக்னன்சி அப்டேட் போடலன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. என்ன சொல்றது, ஒரு சில பேருக்கு அது தேவைப்படுது, ஒரு சில பேருக்கு அது தேவைப்படல. ஆனா மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து முடியல. 1 மந்த் வந்து பாத்தியா நம்ம வந்து நம்ம சேனல்ல எதுக்காக எல்லாரும் வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வாங்குது. உடம்பு வாமிட் கிடையாது, ஆனா வந்து ரொம்ப டயர்ட்னஸ் ஆகும். மத்த எல்லாமே இருக்கு. எனக்கு வாமிட்டை தவிர மத்த எல்லா பிரச்சனையும் வந்து எனக்கு இருக்கு. இந்த தலை சுத்தி மயக்கம் வர்றதுல இருந்து, உடம்பு சரியில்லாம போறதுல இருந்து எல்லா ரகலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து அம்மா கையால சாப்பிடணும் அப்படின்னு தோணுறதுனால 1:30 மணிக்கு கிளம்பி நாங்க ஜாலியா இந்த ஓடியாந்துட்டோம். வந்து ஒரு வாரம் ஜாலியா இருந்தாச்சு. இப்பதான் ஒரு வாரம் கழிச்சு இந்த ஒரு வாரத்திலேயே வந்து பிள்ளையார்பட்டி கோயில், அதுக்கப்புறமா வந்து திருக்குறள், நிறைய கோயில் வந்து போயிட்டு வந்துட்டோம். இவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. இவங்களால சுத்தமா முடியல, அதனால வீடியோவே போடல. சரிம்மா, இப்போ வந்து நம்ம சேனல் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு 1 மந்த் கிட்ட ஆகுது. இந்த மாதிரி நம்ம சேனலில் கேப் விட்டதே இல்லை. அது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால சுத்தமாக முடியல. இப்போ ஒரு அளவுக்கு வந்து ஓகேவா இருக்காங்க. ஓரளவுக்கு இருக்காங்க. கொஞ்சம் ஓரளவு உடம்பு வந்து சரி ஆயிடுச்சு. அதனால வந்து ஊர் சுத்தி அது இல்லாம வீட்லயே இருக்கவுமே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு மேல வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம வந்து இருந்தோம். அதனால இன்னைக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து நம்ம இப்போ போகிறோம். அந்த ஒரு விழாக தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இனிமேல் வந்து ஓரளவுக்கு இவங்களோட உடம்ப நிலையை பொறுத்து வீடியோஸ் வந்து நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். இப்போ 3rd மந்த் வந்து கிராஸ் ஆயிடுச்சுல, அதனால எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் நல்லா தான். ஸோ இவங்க ஹெல்த்தியாக இருக்கும்போது வந்து நம்ம வீடியோஸ் வந்து போடலாம். ஏன்னா நம்ம வீடியோஸ் போகிறதுக்காக இவங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனால நானும் வந்து கண்டுக்கிறதே இல்லை. கூப்பிட்டாலே நான் வரமாட்டேன், இவங்க வேற கூப்பிடவே மாட்டேன்றாங்க. அதனால வந்து நான் சுத்தமா வீடியோ பக்கமே வர்றதும் இல்லை. இன்ஸ்டாகிராம்லயுமே பிசினஸ் சைடு சுத்தமா வர்றதே இல்லை. அதனால தான் வந்து ரீசெண்ட் டேஸில் நானே வந்து அந்த ஏர் கிளாத்திங் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் அப்படியே கேங்க தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இனிமேல் வந்து இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்க. இந்த விழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அக்காவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை விட்டா வேற ட்ரெஸ்ஸே கிடைக்காதான்னு சொல்லி யாராச்சும் சொல்லுவீங்க. ஒரு வாரமா இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டேன். இதுதான் லாஸ்ட் ட்ரெஸ். ஸோ இன்னும் ஒரே ஒரு ட்ரெஸ் அங்கே தைக்காம அங்கதான் கிடக்கு. ஓகேங்க, நம்ம வந்து போற வழியில எல்லாமே கவர் பண்ணலாம். இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிடலாம். டாடா. ஸோ गाइस ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் அடிக்குது வெயிலுக்கு, இளநீ குடிக்கலான்னு சொல்லி எல்லாம் நிற்க வச்சு இளநீ சாப்பிடுவோம். எனக்கு வந்து ஹீட் ஆயிடுச்சு. அது எந்த தானே நான் தான் முதல்ல கொடுத்தேன். அப்பா வீடியோ எடுக்கணுமா? அப்பா எங்க பின்னாடி எடுறா முதல்ல என்ன வீடியோ எடுத்து போட சொல்லுப்பா, என்ன வீடியோ எடுத்து போட சொல்லு. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, எங்க அபியோட மாமனார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணி குடிச்சுக்கிறாங்க, வருவாங்க. ஏதோ என்னோட இது வந்துருச்சு. கம்மியா இருக்கான தேங்காய். ஆமா, இது வந்து இலசா தான் இருக்கு. ஏன்னா முழு தேங்காய் பார்த்தா அரை தேங்காய் தான் வந்திருக்கு. இங்கே எடுக்க முடியாது, நம்ம கைதான். எனக்கு இது இவ்வளோ கொல கொலன்னு இருந்தால் தான் பிடிக்குமே. அதே மாதிரியே தான் இருக்கு. இந்தாங்க ஆண்டி. எவ்வளோ இன்டீரியர் சாப்பிடலாம்னு நினைக்காதீங்க. சாரி, பேசிக்கலி நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். அதனால யாரும் தவறாக எண்ண வேண்டாம். வீடியோ எடுக்கணுன்றதுக்காக டீசெண்டாக சாப்பிட்றது தான் நமக்குப்பா வராது. நம்ம எப்பவுமே எப்படி சாப்பிடணும் அதை சாப்பிட முடியும். அதுக்காக நம்ம சாப்பாதை விட்டு விட முடியுமா? ஸோ வந்து நீங்கள் யாராவது தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா வேற என்ன ஸ்பாட் இருந்தால் சொல்லுங்க. எங்கள் தஞ்சாவூரில் பெரிய கோவில், அதுக்கப்புறமா அரண்மனை, இது 2 தவிர தெரியாது. இப்போ போக மாட்டோம், அடுத்த டைம் வந்தால் போகலாம்ல. மறுபடியும் இதை முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியே திருவாரூரில் தாஜ்மஹால் இருக்கான், அதை பார்த்துட்டு போகலாம்.
போலாம் தான் பார்த்துட்டேன். கொஞ்சம் ஈவினிங்ல லைட்ஸ்லாம் போட்டு அழகா செமையா இருந்துச்சு. தாஜ்மஹால் இருக்கான், அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு சண்டே, ஆடி அமாவாசை, கண்டிப்பாக எதுவும் இல்லை. நாகப்பட்டினம் பீச்சா? ஆமா, பொண்ணு பார்க்க வந்த போது இவங்க எல்லாம் போனது. அதுக்கப்புறம் நான் போகல. அவன் தான் நாளைக்கெல்லாம் சுட்டு வாடா செவ்வாய் திங்கள் செவ்வாய்லாம் சுட்டு வாடா. திங்கள் செவ்வாய்லாம் வந்து அண்ணி வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. திங்கள் செவ்வாயெல்லாம் வந்து அண்ணி லீவ் போட்டு எனக்கு இறால் மீன் எல்லாம் செஞ்சு தரணும். ஏன்னா வந்து ஒரு வாரம் ஆகுது, இன்னும் மீன் கண்ணில் காட்டவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்தது ஃபுல்லாகவே வந்து ஆடி கிருத்திகை, அப்புறம் ஆடி 18, ஆடி அமாவாசை, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. அந்த டைம்ல அம்மா செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால வந்து திங்கள் செவ்வாயில இருந்து சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து புதன்கிழமை ஊருக்கு போவோம். இந்த பக்கம் இருக்கு, இருங்க நான் எடுத்துறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கரெக்டாக 29 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 253 போல் வந்து ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 4 o'clock தான் வந்து டெம்பிள் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். குனிங் பாக்கில அங்கிள் இங்கே பாருங்கப்பா, இதோ அங்கிள் எள்ளி சாப்பிட்டுருக்காங்க வீடியோக்கு. அங்கிள் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் அது என்ன தேங்காய் வயசு, நீங்க தான் தேங்காய் கேட்டு வாங்குறீங்களா? நம்மளாம் இலசா கேட்டு வாங்கலாம், அப்பா வந்து தேங்காய் கேட்டு வாங்கிக்கிறாங்க. உங்களுக்குமே இந்த இருக்கு பாருங்க, அதை அப்படியே நோண்டி விடு பாப்பா. கமான், எனக்குலாம் மட்டும் ஃபுல்லா சொல்லுங்க. இதெல்லாம் இளம் தேங்காய் தான் பிடிக்கும். உங்களுக்கு மட்டும் சரியாவே எடுக்கல. நல்லா விடு போதும். எனக்கு தேங்காய் சாப்பிட மாட்டேன், எனக்கு இலசா தான் நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கலாம், சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடலாம், இல்ல இந்த லாஸ்ட் இந்த தண்ணியோட கலந்துருக்கும்ல. நல்ல வேளை இங்க வந்து தஞ்சாவூருக்கு ரோடு போட்டிருக்காங்க, அது ஒரு செம்ம பெனிஃபிட்டா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட நான் லாஸ்ட் டைம் ஒரு 2-3 மந்த் பிஃபோரா வந்திருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு நாங்கள் டெம்பிளுக்கு மேப் போட்டு பார்த்தா 85 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 hours வந்து 245 minutes காட்டும். ஒரு ட்ரெயின் என்ன, இந்த ட்ரெயின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஸ்டெப்ல உட்கார்ந்து போயிருப்போம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஆனா 2-3 மந்த்க்கு முன்னாடி நான் செக் பண்ணும்போது அதுவும் இந்த டேட் தான். தாலி பிரிச்சு கோத்து அடுத்த 3 நாள்ல ஆடி ஆமாவா? ஆமா, நேத்து தானே தாலி, இன்னைக்கு தானே தாலி பிரிச்சு கோக்குற நாள். ஆமா கோத்தாச்சி. ஆமா, சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐஎஸ் போட்டதால வருஷத்துக்கு முன்னாடி 1 hour 15 minutes or 1 hour 20 minutesல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ரீச் ஆகிறோம். சூப்பரா இருக்கு. ஸோ அதான் எல்லாம் முடிச்சிட்டாங்க, நம்ம வந்து கிளம்பலாம். இப்போ கிளம்புனா தான் 4 மணிக்கு நட திறப்பாங்க. கரெக்டாக டைமிங் போகவும் நம்ம ரீச் ஆகும் எல்லாமே. ஸோ ஓகேங்க, அப்படியே தொடர்ந்து வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் வந்து டெம்பிள் வந்தாச்சு. ஸோ முன்னாடி பாருங்கள் டெம்பிள், கரெக்டாக பார்க்கிங்கில் வந்து காரை போட்டு நின்று இருக்கோம். தண்ணி தாக்கா பிள்ளைக்கு இந்த பார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுல போதும் நினைச்சல. அதாவது நம்ம நேரா போயிட்டு இருக்கோம். ஸோ ஆப்போசிட்டில் தான் இருக்குது பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம், இது நம்ம செகண்ட் டைம் வந்து வர்றது தஞ்சாவூருக்கு. அப்பா இது வரைக்கும் வந்ததில்லை, அதனால் நம்ம ஸ்ரீகுடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தஞ்சாவூர் கோயில் வராங்க. ஸ்ரீ ஃபஸ்ட் டைம் தஞ்சாவூர் கோயிலுக்கு வர என்ன சொல்கிறாரு? சரி ஓகே, நம்ம எல்லாமே தான் வந்து வந்திருக்கோம். நம்ம உள்ளே போயிட்டு உள்ள வீடியோ அலோடான்னு தெரியல. லாஸ்ட் டைம் நம்ம எத்தனை ஞாபகம் இல்லை, பார்க்கலாம். சீமா முத்தா தாத்தாக்கு தாத்தாக்கு முத்தா. அவாக் 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 முத்தா, அவாக் முத்தா. குட் கேர்ள். நீங்க தாத்தாக்கு அம்மாக்கு இங்க அம்மா அம்மா இந்த பக்கம் வாங்க போலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வந்துட்டோம். கோயிலோட கோபுரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்த கொடிகளும் பொதுமக்களும் அந்த அம்மன் புடவைகளை வாங்கி பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சோ வந்து கோயிலுக்குள்ள வந்தோடனே தஞ்சை வைப்ரேஷன் அந்த கோபுரம் பாருங்க. பேசிருக்காங்க, யாரா விட்டு இருக்காங்க, அதனால வாய்ஸ் கேட்காது. அப்படியே திரும்ப கொடிகளும் பொதுமக்களும்
அம்மன் புடவைகளை வாங்கி எப்படி ஃபைனலா நம்ம வந்து சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அருள்மிகு செய்தியாக சந்தி சுகுமாரன் கோவிலுக்கு பக்தர்களால் காணிக்கையாக இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரை போல சனவம் பண்ணிடும். ஆனால் வெயில் கொஞ்சம் ஓவராக நான் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். கல்லெல்லாம் ஏதோ பேத்திட்டு புதுக்கல் வைக்கிற மாதிரி. ஆமா அங்க இருக்கு அந்த கல்லெல்லாம். தெரியல, இதெல்லாம் வந்து கேட்கும் போதே கொஞ்சம் லைட்டா சேட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர் கட்டினது. அது எப்படி நம்ம பேத்துட்டு புதுக்கல்ல வைக்க முடியும்? கரெக்ட் தானே? இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியம். புதுக்கல்ல வந்து இருக்கு பாருங்க சைட்ல. எனக்கு தெரிஞ்சு இதுவே பதிச்சவங்க இல்ல இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருக்கும். புதுசாதான் கல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எதையும் பேக்க ஆரம்பிக்கல. ஒரே ஒரு வீடியோல மட்டும் பார்த்தேன், எங்கேயோ பாதி பேத்து வச்சிருந்தாங்க. அந்த இருக்கு அந்த இடம் கீழே பேத்து வச்சிருக்காங்க. இப்போதைக்கு கோயில் வந்து க்ளோஸ்ல இருக்கு. நம்ம வந்தது வந்து தப்பான நேரம். அதனால ஒரு 4 மணிக்கு கோயில் ஓப்பன் ஆனோன்னு உள்ள போயிடலாம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? நம்ம இந்த கோபுரம் கோயிலை சுற்றிட்டு இருக்கோம். நிறைய பேர் வாசலில் உட்காந்துருக்காங்க. நான் உன்ன மாதிரி தான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கவர் பண்ணவே இல்லை. ஏன்? நான் கை வலிக்கு தூக்கி நின்றுங்க. ஸோ வேறு ஃபைனலாக வந்து வேறு கோபுரத்துக்கிட்ட வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கோபுர நிழலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்குது ஒரு ஃபோட்டோ. ஏன் பாப்பா எப்படி இருக்குது ஃபோட்டோஸ்லாம்? இல்லை கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் தஞ்சாவூர் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3:30 இந்த ரேஞ்சுக்கு வாங்க. இந்த கோபுர உச்சிக்கு வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக சூரியன் வந்து அந்த கோபுரத்தை மறைக்கும் போது நீங்கள் இந்த கோபுரத்தை கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுங்க. சும்மா வேறு மாதிரி இருக்குது ஃபோட்டோ ஒன்றும். நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. எப்படி இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சீங்க? சும்மா எடுத்து பார்ப்போமே எடுத்தேன். செம்மையா இருந்துச்சு ஃபோட்டோ. நான் அங்கேயே கூப்பிட்டேன் பார்த்தியா, கோபுர நிழல் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சூப்பராக வந்து இருந்துருச்சு. இறங்கிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னே கரெக்டாக உச்சியில் இருந்துச்சு. சன்லைட்டோட அந்த ரவுண்டும் கோபுரத்தோட ரவுண்டும் ஒரே இடத்துலயே இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் பட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து கோயில் வந்து திறக்க போகிறாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் திருவாரூர் வந்து போகலாம். ஸ்ரீமா வந்து அவங்க இருக்காங்க. ஸ்ரீமா எங்கே பேர்? தாத்தா 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 சொல்லு. ஸ்ரீமா தாத்தா சொல்லு. தாத்தா 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 தாத்தா. அதான் மேடம் கீழே உள்ள. இப்போ ஆனால் கீழே சூடாக இருக்கு. ஆனால் தாத்தா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். என்னத்துக்கு தான் இப்படி தள்ளுறானுங்கன்னே தெரியல. சத்தியமாக செம கடுப்பாகுது. சாமி பார்க்க தான் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஒரு பாவம் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சரி, இவங்க வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தைங்களை வச்சு நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயசான பார்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்ன நான் கூட அவ்வளோவா ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா இன்னும் எனக்கு வயிறுலாம் அவ்வளோவா தெரியலன்றதுனால குழந்தைங்களாம் இருக்குது போட்டு தள்ளிக்கிட்டு போகிறாங்க அவங்க வாரத்துக்கு முன்னாடி. எதுக்கு அப்படி போகிறாங்க? கடைசியில் சாமி கும்பிட்ற இடத்துல கூட்டம் யாருமே நாங்கள் அப்படியே ஒரு ஆளாக பொறுமையாக தான் கும்பிட்டோம். இல்லை ஃபோட்டோ வேறு எடுக்கிறாங்க. உள்ளே வர்ற இடத்துல போட்டு அழுத்தி பிடிச்சி புளிஞ்சி. ஆமாம், ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அங்கேயே எழுதி ஒட்டியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக மூலஸ்தானத்துக்கிட்ட போயிட்டு தான் முக்கால்வாசி பேர் வந்து ஃபோட்டோஸே எடுக்கிறாங்க. அது ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்னே தெரில. மூலஸ்தானத்தை எதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும்? அதுலேயும் ஒருத்தவர் கடுப்பாகி ஒருத்தவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு நீங்கள்லாம் அப்புறம் கோயிலுக்கு வரீங்க, ஆன்லைன்லேயே சாமியை பார்த்துக்க வேண்டியதானே, எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ உடனே வந்து எல்லாரும் வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லை அதுக்கப்புறம் யாரும் எடுக்கல. ஒரு சில பேர் எடுத்தாங்க. ஆனால் அது மாதிரி யாராச்சும் கேள்வி கேட்டால் எடுக்கிறது வந்து ஸ்டாப் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காருக்கே வந்துட்டோம். இங்கே வந்து அன்னைக்கு வந்து பிடிச்ச கடை ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஏதோ அசோகா ஸ்வீட்டா, நானே இதை ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதனால் அன்றைக்காக அசோகா ஸ்வீட் வந்து வாங்கி போகிறேன். அண்ணி நான் தான் வந்து ஞாபகப்படுத்தி எல்லாருக்கும் யாரும் வாங்கலை. சரியா? எடுங்க. உங்களுக்கே தெரியாது ஃபஸ்ட்டு. நான் தான் நீ சொன்னேன் அன்னைக்கு பிடிச்ச ஸ்வீட் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து இங்கே வந்து வாங்குறேன். மிஸ் பண்ணாமல் மறக்காமல் எனக்கு நிறையா ரால் செஞ்சு கொடுங்க. ஓகே? அசோகா இன்னும் ஸ்வீட் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ தான் அபி வந்து வாங்கி வரதுக்கு போயிருக்கு. வாங்கி என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கிளம்புறோம். சாமி சரியான கூட்டங்க. தயவு செஞ்சு நட திறக்கும் போது மட்டும் யாரும் போய் மாட்டிக்காதீங்க. போட்டு நசுக்கி நஞ்சு நூலாக்கிடுறாங்கடா எப்பா. ஆனால் சாமி குமார் எத்தனை கூட்டன்றதே கொஞ்சம் கூட நல்லா ஃப்ரீயாக போகிறோம். தேவையில்லாமல் எல்லாம் கும்பலாக நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கின்னு சாமியை சரியான இது. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்வீட் கார்டில் இருக்கிறோம். இங்கே வாங்கினே நம்ம வந்து அப்படியே கிளம்புறது தான். அது என்ன அசோகா ஸ்வீட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக திருவாரூருக்கு வந்து
அந்த தாஜ்மஹால் போகலான்னு வந்து பிளான் போட்டோம். ஆனால் சுத்தமாக முடியல. எப்போ மதியம் சாப்பிடல, தலை வலிக்குது. சாப்பிட்டு வீட்டுக்கு போனால் போதும்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து நாளைக்கு வேணா வந்து திருவாரூர் வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டெம்பிளோட முடிய போகுது. அந்த இதில் நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ உங்கள் கூட ஃபோட்டோ தான் எடுக்கவே முடியல. நாக்கு தள்ளி நேரம் கையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இப்படி பண்ணுறீங்க. பரவாயில்ல, நம்ம ஃபேஸ்லாம் மறக்காமல் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பேசுங்க. அது கேட்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் பாப்பா பார்த்தீங்களா, குழந்தைங்க வேறு கதறாங்க எல்லாருமே ஒரு பக்கம். ஆனால் ஸ்ரீ வந்து அளவே இல்லை அவ்வளோவா. நடந்தாங்க, சும்மா கொஞ்சம் நடந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டாங்க. மற்றபடி மற்ற குழந்தைங்க எல்லாம் சரியான கற்று. சோகங்க, நான் அப்படியே தொடர்ந்து முடிஞ்ச எல்லாம் கவர் பண்ணுறேன். அப்படிலாம் இதோடு இந்த விழா வந்து முடிச்சிடறேன். டாடா.